இந்த பூமியிலே பிறந்த ஒவ்வொரு குழந்தையும் கருவிலே உருவாக்கப்பட்டு ஏற்ற காலத்திலே நல்ல ஒரு ஆரோக்கியமான குழந்தையாக இந்த பூமியிலே பிறக்கிறார்கள். இதே போன்றுதான் இந்த பூமியிலே ஏற்ற காலம், தாயின் கருவிலே உருவாக்கப்படுகிற ஒரு காலம் உண்டு. வெளியே இந்த பூமியிலே கால் பதிக்கிற ஒரு காலம் உண்டு. நாம் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை, தயவை செய்கிற காலம் ஒன்று வந்திருக்கிறது. ஆனால் அதற்கு முன்பாக ஒரு குழந்தை தாயின் கருவில் உருவாக்கப்படுவது போல் நாமும் தேவனுடைய வார்த்தையில் உருவாக்கப்பட்டிருக்கிறோமா? தேவனுடைய வார்த்தையால் செதுக்கப்பட்டிருக்கிறோமா? நம்மை பயன்படுத்துகிற காலம் ஒன்று வந்திருக்கிறது. தேவன் இந்த வசனத்தின் சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே சங்கீதம் 102 அதிகாரம் 13 வசனத்தில் சொல்லப்பட்டதின்படி தயை செய்யும் காலமும் உங்களுக்காக குறித்த நேரம் வந்திருக்கிறது. ஆனால் ஒரு குழந்தை சரியாக தாயின் கருவில் உருவாக்கப்படாவிட்டால் வாழ்நாள் முழுவதும் இந்த பூமியிலே வேதனையோடு, சில சரீரத்திலே குறைபாடோடு வாழும். அதே போல நாமும் வாழ தேவன் விரும்பவில்லை. பரிபூர்ணமாக தேவனுடைய ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாக அனுபவித்து அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக வாழ கர்த்தர் விரும்புகிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த வார்த்தையின்படியே உருவாக்கும் வனையும் ஏற்ற காலத்திலே பரிபூர்ணமாக உமக்காக பயன்பட உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.